Hi friends, welcome back to SP Electronics Channel. இன்னைக்கு நம்ம கையில ஒரு லித்தியம் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்கு. இந்த மிஷினோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி ஸ்பாட் வெல்டிங் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு மிஷின் இது. சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம். சோ மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி மிஷின்லாம் புதுசா வருதோ அந்த மாதிரி மிஷின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து மக்களுக்காக ரிவ்யூ வந்து சொல்றோம். எப்படி இருக்கு? சோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படினா அவங்களோட பணம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதுக்காக என்ன மாதிரி மிஷின்லாம் மார்க்கெட்ல வருது, அது குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஸ்பாட் வெல்டிங் மிஷினை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஓவரால் ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங் ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல குவாலிட்டியான பாக்ஸில் உங்களுக்கு இந்த மிஷின் உள்ள வரும். ஸோ கொரியரில் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் வச்சு தர்மாகோல்லாம் வச்சு பேக் பண்ணி கஸ்டமர் வந்து கொடுத்துன்னு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் தான் 2.5 kVல ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. லித்தியம் வெல்டு மிஷின் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் லித்தியம் பேட்டரிஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. லித்தியம் பேட்டரிக்காக தயாரிச்ச ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க மேலே ரெட் கலரில். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த நாப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பென்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் ராடு தான் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியில் நிக்கல் ஸ்டெப் வச்சு வெல்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் சடன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு காலில் வச்சு மெதிக்கிறதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெடல் நீங்கள் அழுத்தும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இடையில ஒரு ஹீட்டு உருவாகி அந்த ஹீட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு கூட ஒட்டும். ஓகேங்களா, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க 16 ஆம்ஸில். இது 16 ஆம்ஸ் ப்ளக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மிஷின் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் சாக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவராலாக மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ மிஷினோட லுக்கில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்குது. அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஹோல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் ஒரு 2.5 kVல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.5லேருந்து 3 kW வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட் இன்புட் வோல்டேஜை பொறுத்து, அதாவது நம்ம என்ன இன்புட் வோல்டேஜ் தருமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ஒரு 240 260 வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்பாட் வெல்டிங் யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் பேட்டரி வந்து சர்வீஸ் நீங்கள் பண்ணி தரீங்க, இல்லை நியூ பேட்டரி அசம்பிள் பண்ணி தரீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேட்டரி பேக் மட்டும் அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெவி 24 hours யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளமும் மிஷினுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகிடும். அதனால் நம்ம கையை பிடிச்சி வந்து வெல்டு வந்து பண்ண முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேட்டரி பேக் 3 பேட்டரி பேக் பண்ணுறீங்க, இல்லை நான் சர்வீஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்பாட் வெல்டிங் மிஷின். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே பிராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வாங்கி நம்ம இப்போ வரைக்கும் அதே மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் ஆரஞ்சு கலரில் பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதே பிராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கியிருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே கிலோ வோல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வெல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்குறோம் அந்த மிஷின். ஸோ யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல். இது மேலே யூஸ் பண்ணிக்கிற இந்த பாக்ஸு, உள்ளே யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டைமர், ரிலே, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணியும் தான் இருக்கேன். என் மிஷின் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வச்சது கிடையாது. ஸோ ஸ்பாட் வெல்டிங் மிஷினாக பிரச்சனை வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது முழுக்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க் ஆகுது அப்படின்றனால டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன மிஷின் வந்து போட்டிருந்தோம், ஒரு 12,500 அந்த பட்ஜெட்டில். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 19,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும் இந்த மிஷினோட காஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மிஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சர்வீஸ் பண்ணும்போது செல்ஸை எடுத்து நம்ம மிஷின் போட்டு தேய்ச்சிட்டு அதன் பிறகு நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம வந்து வெல்டு வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் சின்ன மிஷினாக இருந்துச்சு, கிலோ வோல்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டாது, நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பிரிச்சுன்னு வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பவரான மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பவரான மிஷின். இது சர்வீஸ் அண்ட் புது பேட்டரி எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த மிஷின். யாருக்காச்சும் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,500 இன்றைக்கி ரேட்டு. ஸோ வீடியோவில் நான் ஏன் ரேட்டை வந்து சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ரைஸ் வந்து மாறுது. திடீர்னு ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மேலே 1000 ரூபாய் ஏறிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து சொல்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு நாளைக்கு கஸ்டமர் திருப்பி கேட்கும்போது என்ன ப்ரோ வீடியோவில் 18,000 தான் சொன்னீங்க, இப்போனா 20,000 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க திருப்பி நம்மகிட்டே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து எந்த ஒரு பொருளுக்கும் ப்ரைஸ் வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி மிஷின் யாருக்காச்சும் தேவை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5, இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 kV இருக்குது, 6லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும். ஓகேங்களா? இதோட கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. பட் அது வந்து அந்தளவு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது சர்வீஸுக்கு செட் ஆகுது. புது பேட்டரி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சர்வீஸ்க்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ் இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.